திண்டுக்கல் அடுத்துள்ள சிறுமலையில் கடும் வறட்சியின் காரணமாக வன விலங்குகளுக்கு புதிதாக தண்ணீர் தொட்டி வைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். தமிழகம் முழுவதும் கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. இதன் காரணமாக மலைப்பிரதேசங்களில் எந்த வருடம் இல்லாத அளவில் இந்த வருடம் வெயில் தாக்கம் அதிக அளவில் உள்ளது. இதன் காரணமாக குடிநீர் மற்றும் உணவு கிடைக்காமல் வனவிலங்குகள் மிகவும் சிரமத்தை உள்ளாகி வருகின்றனர். அதே போல் திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலை வனப்பகுதியில் காட்டு மாடுகள், குரங்கு, மான் போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளனர். இந்த வனவிலங்குக்கான குடிநீரின்றி மலையிலிருந்து இயங்கிய அடிவாரத்து பகுதிகளில் வர துவங்கிவிட்டது. சிறுமலை ஊராட்சி மற்றும் வனத்துறை சார்பில் சிறுமலை அடிவாரத்திலிருந்து சிறுமலை செல்லக்கூடிய 18 கொண்டை ஊசி வளைவுகளில் நீர் ஆதாயமில்லாத 8 கொண்டை ஊசி வளைவுகளில் 14 இடங்களில் 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி சாலை ஓரத்தில் குழி நோண்டி தரையோடு தரையாக புதைக்கப்பட்டுள்ளது. அதில் வன விலங்குகளுக்கான நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வைப்பதற்கான முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மாவட்ட வனத்துறை அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் 14 இடங்களில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் இன்றி நிரப்பி வைக்க துவங்கியது. 2வது கொண்டை ஊசி வளைவில் அருகே புதிதாக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்ட பொழுது அங்கிருந்த குரங்குகள் தண்ணீர் படையெடுத்து வந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தண்ணீர் பருவதற்காக கூட்டமாக குரங்குகள் வந்து தண்ணீர் அருந்தி கொண்டிருந்தது பார்ப்போரை கண்கலங்க செய்தது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி.